சங்கரா மீன் குழம்பு மண் சட்டியில் விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோன்னு வாங்க பார்க்கலாம். சின்ன சைஸில் தான் இருக்குது இந்த சங்கரா மீன் சொல்லுவாங்க, சேப்பு மீன் சொல்லுவாங்க. ரொம்பலாம் பெருசு கிடையாது, ஓரளவுக்கு தான் மீடியமாக தான் இருக்குது. அதுவே வந்து 1 கிலோ 400ரூவான்னு சொல்லிட்டாங்க. நான் அரை கிலோ 200ரூவாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் ஊர் நாங்கள் கிராமம் அப்படிங்கிற வசதியெல்லாம் க்ளீன் பண்ணலாம் கொடுக்க மாட்டாங்க. மார்க்கெட்லாம் கிடையாது, நம்ம தான் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். நாங்கள் எப்போ க்ளீன் பண்ண வந்தாலும் என் கூட வந்து எங்கள் வீட்டு டைகரும் பக்கத்தில் வந்துடுவாங்க. பூனை அவங்கள காணும். பூனையார் வந்தாக்க அவங்களுக்கும் ஆகாது, அதனால் அவங்க ஓடிட்டாங்க. மீனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு சின்னதாக புளி கரைச்சிக்குவோம். ஏன்னா கடல் மீனுக்கு வந்து ரொம்ப கரைச்சா நல்லா இருக்குது. நம்ம நாட்டு மீன்னா கூட கொஞ்சம் நிறைய கரைக்கலாம். கரைச்சிக்கிட்டு வெங்காயம், நாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை அரிஞ்சிக்குவோங்க. பெரிய வெங்காயம் வந்து மீன் குழம்புக்கெல்லாம் எப்போவுமே தாளிக்க எது பண்ணாதீங்க. அது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். வேலை ரொம்ப ஈஸி தான். மீன் கழுவிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வேலை ஈஸி தான். அதுக்கப்புறம் தாளிப்பு போடலாம். அது கல்லெண்ணெய் தான் நான் தாளிக்கிறேன். கொஞ்சம் போல் வெந்தயம், கொஞ்சம் போல் சோம்பு, வெறும் வெந்தயம் போட்டு மட்டும் அதில் தாளிக்கக்கூடாது. கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சமும் சோம்பும் போட்டுக்குவோம். ஆனால் வந்து கருவேப்பிலை மேக்ஸிமம் யாரும் மீன் குழம்புக்கு சேர்க்காதீங்க. கருவேப்பிலை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த மீன் குழம்பு வாடை எடுத்து கொடுக்காது நமக்கு. அதனால் நாங்கள் இங்கே வந்து யாருமே வந்து கருவேப்பிலை சேர்க்க மாட்டோம். மீன் குழம்பு அப்படிங்கிறப்ப கருவேப்பிலை சேர்க்கவே மாட்டோம். அது நாட்டு மீனாக இருந்தாலும் சரி, கடல் மீனாக இருந்தாலும் சரி. அது எங்களுக்கு ஏதோ அது பழகிருச்சு. அதனால் வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சிட்டு, இப்போ நான் தான் வந்து இது வந்து தக்காளி பழம் வந்து இது பண்ணுறேன், வதக்குறேன். அது எங்கள் மாமியார் செய்யும்போது தக்காளி பழத்தை அந்த புளியோடு கரைச்சி விட்ருவாங்க. எனக்கு வந்து அந்த டேஸ்ட் ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறதுனால நான் இப்படி பழகிட்டேன். வெங்காயம் தக்காளி 2-3 பச்சை மிளகாயும் சேர்த்து அதோட தாளிச்சிடணும். மீன் குழம்பு சாப்பிடும்போது அந்த மீன் குழம்புல உள்ள பச்சை மிளகாய் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே. நாங்கள் சாப்பிடுவோம், அது நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு தாளிச்சிட்டு நான் இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பரங்கி பிஞ்சு இருந்துச்சு. நாங்கள் வந்து மீன் குழம்புல வந்து பரங்கி பிஞ்சு, இல்லை வந்து மரவள்ளி கிழங்கு, இல்லை வெண்டைக்காய், மாங்காய், இது மாதிரி எந்த நேரத்தில் எது கிடைக்குதோ இது 4 மட்டும் தான் போடுவோம். இது 4 போட்டுமே மீன் குழம்புல இதை ஆட் பண்ணிக்குவோம் எல்லாமே எடுத்துமே. இப்போ வந்து எனக்கு பரங்கி பிஞ்சு கிடச்சதுனால நான் பரங்கி பிஞ்சு தான் அதில் ஆட் பண்ண போகிறேன். குழம்பு தாளித்து விட்டாச்சு. அந்த புளி கரைச்சத்தில் மிளகாத்தூள் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு ஆட் பண்ணுறோமா, அது கூட உப்பு நம்ம அப்போவே போட்டுக்கணும். அப்போயே போட்டு கரைச்சி நம்ம வாயில் வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுலேயே நமக்கு உப்பு தெரிஞ்சு போயிடும். கொஞ்சம் கொதித்து நல்லா வந்த பிற்பாடு பரங்கிக்காயை போட்டுக்கிறோம். சின்ன சின்னதாக அரைஞ்ச பரங்கி பிஞ்சு தான் போடுறோம். பரங்கி பிஞ்சு கொஞ்சம் நல்லா ஒரு அரை வேக்காடுக்கு மேலே வெந்த பிற்பாடு நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் நான் ஒரு 1/2 கிலோ வாங்கினேன் அப்படிங்கிற வாசி நான் அது ஒரு 2-3 பீஸ் மட்டும் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் குழம்புல போட்டேன். அதிகமாக நான் அது பண்ணல, வறுக்கிறதுக்கு எடுக்கலை. இந்த அளவுக்கு வந்துருச்சு. நல்லா தெரியும் நமக்கு. தெரிஞ்ச பிற்பாடு, ஏன்னா நம்ம மீன் வேக்காடு ரொம்ப வாங்காது. ரொம்ப வெந்துருச்சுன்னா அது மீன் உடஞ்சிரும். அது உடஞ்சாலே ஒரு மாதிரிக்கு நமக்கே பிடிக்காமல் போயிடும். முடிஞ்சு அவ்வளோதான். மீன் போட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம், நல்லா கொஞ்சம் திக்காகிடும். அந்த டைமுக்கு நம்ம இறக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். அது வந்து மண் பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள். மண் சட்டியில் செய்யும்போது நம்ம எண்ணெய் சட்டியில் செய்கிறதுக்கும் இதுக்கு செய்கிறதுக்கும் நமக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.